ஸ்ரீமாத்ரே நமக. காஞ்சிபுரத்தில் இருக்கிற நம்ம பீடத்தில் ஸ்ரீவித்யா ஞான பீடம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்கே ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீவித்யா மந்திரம் எல்லாமே ஜபம் பண்ணுறதுக்கு நிர்ணயமாச்சு. எல்லாருமே எங்களோட கலந்து கொண்டு நீங்களும் ரொம்ப சக்திவந்தமான இந்த மந்திரத்தை நீங்களும் ஜபம் பண்ணணுன்ட்டு விருப்பத்தோடு தான் இந்த வீடியோ பண்ணுறோம். உங்களுக்கு எல்லாம் டவுட்டு வரலாம், எங்களுக்கு தீட்சையிலேயே நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி பீஜாட்சர மந்திரம் படிக்கலாமான்ட்டு. இந்த காலத்தில் இந்த பயம்தான் எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் பல வருஷமாக இந்த மந்திரம் எல்லாம் ரகசியமாக இருக்குது. நான் உபாசனை பண்ண சொல்லலை உங்களுக்கு. நாங்கள் மந்திர ஜபம் ஸ்தோத்திரம் மாதிரி பண்ண போகிறோம். காலையில் எழுந்த உடனே பகவான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அந்த ஸ்தோத்திரத்துக்கு பதிலாக இந்த மந்திரத்தை ஒரு சில சமயம் சொல்லி ஒரு 28 தடவை 16 தடவை சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறது தான். இது உபாசனை இல்லை. அதனால் எல்லாருமா பயத்தை விட்டு கலந்து கொள்ள நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். என்னென்ன மந்திரம் படிக்கிறோம், அதனால் என்ன பலம் வரும் அதை பார்க்கலாம். முதல்ல மூலாதார சக்கரத்தில் கணபதி மந்திரம் ஜபம் பண்ணுவோம். 28 எழுத்து இருக்கிற கணபதி மந்திரத்தை 28 தடவை படித்தா பயம் அண்ட் சந்தேகம் அது தொலைஞ்சு போய் ஃபோக்கஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி அது எஸ்டாப்ளிஷ் ஆகும். இது ரெண்டும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். எவ்வளோ தடுங்கல் இருந்தாலும் சரி, குறிக்கோள் நிச்சயமாக இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி ஆடாமல் அசையாமல் என்ன குறிக்கோள் இருக்கோ அதை நோக்கி நம்ம பயணத்தை செலுத்துறதுக்கு கணபதி மந்திரம் ரொம்ப உபயோகமாகும். நம்ம வாழ்க்கையில் பிராபஞ்சிக வாழ்க்கையில் இருக்கிற தடுங்கள் இல்லை ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற தடுங்கள் ரெண்டுமே போயிட்டு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சக்ஸஸ் வரா மாதிரி பண்ணுறது தான் இந்த கணபதி மந்திரம். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டான சக்கரத்தை பாலா மந்திரம் 6 அக்ஷரம் இருக்கிற பாலா மந்திரத்தை ஜபம் பண்ணுறோம். இந்த பாலா மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால காம குரோத லோப மோக மதமாத்தரியார் 6 சத்ரு இருக்கா நம்மளுக்கு. வைரி அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில். இந்த கோபம் வர்றது, பொறாமை இருக்கிறது, அகங்காரம் இதெல்லாம் அடங்கிடுச்சா நம்மளுக்கு இந்த உலகத்தில் செண்டை போடாமல் எல்லோரையும் நன்மையாக பழங்கி மனோ நிம்மதியோடு வாழறதுக்கு உதவும். பாலா மந்திரத்தினால மனோ நிம்மதி வரும். எந்த வீட்டில் பாலா மந்திரம் கேட்கப்படுமோ இல்லை ஜபிக்கப்படுமோ அந்த வீட்டில் மனோ நிம்மதி இருக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த பாலா மந்திரத்துக்கு அடுத்தபடியாக சுப்பிரமணிய மந்திரம் படிப்போம். சுப்பிரமணிய மந்திரம் இந்த சர்ப்பதோஷம் அப்படின்னு கேள்விப்பட்டு இருப்பாங்க. சர்ப்பதோஷத்தினால இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, கல்யாணம் ஆனாலும் கணவன் மனைவிக்கு நடுவில் சண்டை வருது, இப்பெல்லாம் கேட்குறோமே, ரொம்ப பரிதாபமாக இருக்குது கேட்குறதுக்கு. எப்போ பார்த்தாலும் அதுதான். இல்லை குழந்தை பறக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி தோஷங்களுக்கெல்லாம் சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர். இந்த சர்ப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மயில். அந்த மயில் வாகன சுப்பிரமணிய சுவாமி. அதனால் சுப்பிரமணிய சுவாமி முருகர் மந்திரம் ஜபம் பண்ணால் சர்ப்பதோஷம் எல்லாம் போயிட்டு பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த கல்யாணத்தை கணவன் மனைவி நடுவில் ஒற்றுமை இருக்கிறது, அது நடக்கும் நிச்சயமாக. அதுக்கப்புறம் மணிப்பூரத்தில் செண்டி மந்திர ஜபம் பண்ணுவோம். இந்த செண்டி மந்திர ஜபத்தினால நம்ம எல்லாருக்குமே அதிகார வெறி அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பாக சொல்ல நினைக்காதீங்க. எல்லாருக்குமே நான் சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னு ஒரு அடம் பிடிப்பது இருக்குது. இதனால தான் நம்மளுக்கு நிறைய சண்டை வரும், ஆர்குமெண்ட் வரும், மனோ நிம்மதி இருக்காமல் வீட்டில் எல்லாம் ஒரு ரொம்ப தொல்லையாக இருக்கும். இதெல்லாம் போக்கடிச்சிட்டு மனோ நிம்மதியை கொடுக்கறது தான் செண்டி மந்திரம். அதுக்கப்புறம் மனாகத சக்கரத்தில் கிருஷ்ண மந்திரம் படிப்போம். கிருஷ்ணர் அன்புக்கு நிலையம். கிருஷ்ண மந்திரம் யார் படிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் அன்புக்கு குறையே இல்லை. உலகமே அவங்க வீட்டை நோக்கி வரும், அந்த மனுஷாவை நோக்கி வரும். அன்பு ஸ்வரூபமாக இருப்பான் அந்த மனுஷன், கிருஷ்ண ஸ்வரூபமாக இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு சக்திவந்தமான கிருஷ்ண மந்திரத்தை 12 தடவை படிப்போம். அதோடு சேர்த்து ராஜசியாமலா மந்திரம் படிப்போம். இந்த ராஜசியாமலா ஃபைன் ஆர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இந்த சங்கீதம் பாட்டு கற்றுக்கிறவங்க, இல்லை டான்ஸு கற்றுக்கிறவங்க, இல்லை ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறவங்க, படத்தில்
மூவியில் ஆக்ட் பண்ணுறவங்க, அரசியல்வாதி, இவங்க எல்லாருக்குமே சக்ஸஸ் வரணும்னா ராஜசியாமலை தான் அதுக்கு பதில். நிறைய பேர் ராஜசியாமலா மந்திரம் சொல்லிட்டு நிறைய சக்ஸஸ். இப்போ இந்த காலத்தில் அரசியல்வாதி எல்லாம் கூட இந்த ராஜசியாமலை தான் நம்பிட்டு இருக்காங்க. அந்த ராஜசியாமலா மந்திரம் 16 தடவை சொல்ல போகிறோம். இதுக்கப்புறம் விசுத்தி சக்கரத்தில் தத்தாத்திரேய மந்திரத்தை சொல்லுவோம். இந்த விசுத்தி சக்கரத்தை தத்தாத்திரேயம் மந்திரம் சொன்னால் வாக் சுத்தி வாக் சித்தின்னா நல்லபடியாக பேசக்கூடிய மனப்பான்மை, நம்ம என்ன பேசுகிறோமோ அது நடத்தி வைக்கக்கூடிய சக்தி ரெண்டுமே வரும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது ரெண்டும் வரும். பலவிதமான நோய்க்கு கூட இதுதான் சமாதானம், தத்தாத்திரேய மந்திரம். அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரத்தில் சிவ மந்திரம் சொல்லுவோம். இது ஒரு விதமான ஒரு ராகத்தில் சொல்லுவோம். இந்த ராகத்தை கேட்டனவே எல்லாம் மறந்துட்டு அதில் அலௌகிகமான சாந்தி நம்ம அடையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அந்த சிவ மந்திரம் இந்த வர்த்தமானம் இப்போ நடக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம எல்லாருமே நடந்ததை பற்றி நினச்சிட்டு வருத்தப்பட்டுன்னு இருப்போம், இல்லை நடக்க போகிறத நினச்சி பயப்பட்டுன்னு இருப்போம். இது ரெண்டையும் விட்டுட்டு வர்த்தமானத்தில் இப்போ நடக்கிறது என்னமோ அதை பற்றி அதை மேலேயே கவனத்தை வச்சுட்டு சாந்தியாக இருக்கிறதுக்கு சிவமந்திரம் ரொம்ப உதவியாகும். இதோடு சேர்த்து வாராகி மந்திரத்தை படிப்போம். இந்த வாராகி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இந்த காலத்தில் எல்லாருக்குமே வேண்டிய மந்திரம் தான் வாராகி. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி நடுவில் ஒற்றுமை இல்லாத நிலைமை, இல்லை பல தினங்களால் நோயோடு இருக்கிறது, இல்லை பல வருஷமாக கோர்ட்டு சுற்றுலா அலையிறது, இந்த மாதிரி ஒரு 3 சந்தர்ப்பத்தில் வாராகி தான் பதில். எந்த ஆற்றுல வாராகி ஃபோட்டோ இருக்கோ, எந்த ஆற்றுல வாராகி மந்திரம் ஜபிக்கப்படுமோ அந்த ஆற்றுல மனோசாந்திக்கு கம்மியே இல்லை அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். ரொம்ப சக்திவந்தமான மந்திரம் தான் வாராகி. அதை ஒரு 16 தடவை படிப்போம். இது அடுத்தது வாக்தேவதா மந்திரம் படிப்போம். அது ஒரு 8 தடவை படிப்போம். வாக்தேவதா மந்திரம் இந்த பேச்சை கண்ட்ரோல் பண்ணும். எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி பேசணும் அந்த திறமையை கொடுத்துட்டு, இந்த பசங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்டெலெக்சுவல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவை அபிவிருத்தி பண்ணி நல்ல சக்ஸஸ், பரீட்சையெல்லாம் நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணுறதுக்கு வாக்தேவதா மந்திரம் ரொம்ப உதவியாகும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி மந்திரம் படிப்போம். லக்ஷ்மி என்ன எல்லாருக்குமே பணம் 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 தான் நினைப்பு. லக்ஷ்மி என்ன சௌபாகியம், நம்மளுக்கு அள்ளி கொடுப்பாவோ, ஆனால் எவ்வளோ கொடுத்தாலும் அதை பல பேரோட பங்கு போட்டுண்டு எல்லாருக்குமே தானம் பண்ணி டொனேஷன் பண்ணிட்டு ஆனந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதுதான் சௌபாகியம். அது வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு லக்ஷ்மி மந்திரத்தை படிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 யாருமே கேட்காத ஒரு 2 மந்திரம் இருக்குது. அதுதான் வனதுர்கா மந்திரம் ஒன்று. முதல்ல இந்த வனதுர்கா மந்திரத்தை யார் படிப்பாங்களோ அவங்களுக்கு இந்த பிராபஞ்சிகமாக இருக்கிற விஷயத்துலேயும் ஆன்மீகமாக இருக்கிற விஷயத்துலேயும் 2 இடத்துலையும் அமோகமான விஜயம் வரும், சந்தேகமே இல்லை. வனதுர்கா எல்லாமே கொடுப்பா. இகப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிருத்தில். 2மே கொடுக்குற வனதுர்கா. அந்த மந்திரத்தை படிப்போம். கடைசி தடவையாக நகுலி மந்திரம் அப்படின்னு ஒரு ரேர் மந்திரம் இருக்குது. அதை படித்தா இந்த வாக்கு, இது முன்னாடி சொன்ன வாக்தேவதா மந்திரம் அதோட பவர்ஃபுல் மந்திரம் நகுலி மந்திரம். அந்த வாக்கு பேச்சை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு திறமையோடு பேசக்கூடிய சக்தி அது தருது தான் நகுலி மந்திரம். இதெல்லாம் முடித்த பிறகு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு அந்த மந்திரத்தோட ஒரு 15 இடங்களை நம்ம உடம்புல தொட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் எல்லாருமே, காலையில் எழுந்த உடனே ஸ்ட்ரெஸ்ஸு, ஐயோயோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாம் பதில் இந்த மாதிரி ஞாசம் 15 இடத்துல தொட்டுண்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவன்ட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு ஞாசம் பண்ணுவோம். இதெல்லாம் முடித்த பிறகு கடைசி தடவையாக இன்னொரு தடவை குருக்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு குரு மந்திரம் சொல்லி முடிப்போம். அதனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 45 நிமிஷம் பிடிக்கும். நீங்கள் எல்லாமே எல்லா சந்தேகம் விட்டுட்டு நம்பிக்கையோட நீங்கள் எல்லாம் படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த நம்பிக்கையோட பகவான் எல்லாருமே காப்பாற்றுவாங்க. எந்த ஆற்றுல இந்த மந்திரம் எல்லாம் கேட்கப்படுமோ அந்த ஆற்றுல மனோ நிம்மதி, சக்ஸஸ், இது 2ம் கேரண்டின்னு சொல்கிறது சாஸ்திரம். அதனால் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் உங்களெல்லாம் இந்த வார்த்தை சொல்லிவிட்டு எல்லாருமா இந்த மந்திர ஜபத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். இதையே ஒரு இன்விடேஷனாக இருந்து காலையில் 7 மணிக்கு இந்த சேனலில் ஸ்ரீ வித்யா மந்திர ஜபத்தில் கலந்து கொள்ளவும். ஸ்ரீ மாத்ரே நமः.